ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பஜனை பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 3 வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோக்கு கீழே ரிலேட்டட் வீடியோஸ்லேயும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் ஏகப்பட்ட ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பஜனையை பார்க்குறேன். யாரெல்லாம் இதுக்கு முன்னால் பஜனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு போயிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி காவக்காரப்பட்டியில் நடந்த பஜனைக்கு தான் போயிருந்தோம். அப்போ அங்கே பஜனை முடிஞ்சதும் சாப்பாடு போட்டாங்க. அதாவது கோவிலில் அன்னதானம் போட்டாங்க. அந்த பஜனை நடத்துகிறவங்களே போட்டாங்க. பஜனை எப்படின்னா, பஜனை முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து சாப்பிடுவாங்களாம். எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேட்குறது. போட்டதும் இலையில போட்டதும் சாப்பிடுவாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கவும் செய்கிறேன். எல்லாரோட இலைக்கும் எல்லாம் போன பின்னால், எல்லாம் பரிமாறின பின்னால் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். சரி, அதை நீங்களே பாருங்கள். அரோகரா. காவல்காரப்பட்டி பசும்புரா மலையான் பழனி பாவயாத்திரை அன்னதான குழுவுடன் இந்த நேரத்திற்கான எங்களுடன் இணைந்து பிச்சம்பட்டி ராசு பால்காரர் ஜெயலட்சுமி குடும்பத்தார்களும் பாதயாத்திரை குழுவில் கலந்து கொண்டு பாதயாத்திரை வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அவரவர் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த எல்லாம் இந்த பசும்புரா மலையான் பழனி நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அரோகரா. அன்னதான பிரபுவுக்கு, பள்ளிமலை ஆண்டவனுக்கு, பாதயாத்திரை பிரியனுக்கு, பள்ளி நற்பணி மன்றத்திற்கு அரோகரா, அரோகரா. சாமி என்ன வேணும் கொஞ்சம் பொறுமையா எல்லாம் இருந்து கேட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுறது பொறுமையா கேட்டு வயிறார நின்று கேட்டுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அரோகரா சொல்லிவிட்டு அதுக்கடுத்து தண்ணி தெளிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படி தண்ணி தெளித்து விட்டதும் பூசாரி இருக்கிற இடத்துலையே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு விபூதி பூசி விட்டாங்க. சாமி கும்பிட்டுக்கலாம். அப்போவே நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, லைட்டுக்கு கீழேயே உட்காந்துட்டோம். பூச்சியை விரட்டுறதே எங்களுக்கு ஒரு பெரும் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இலை எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இலை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நிறைய பேர் வேண்டிட்டு இலை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போவே மணியை பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆகிடுச்சு. காலையில் சீக்கிரம் வரணும், சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால சீக்கிரம் எல்லாருமே 6 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் கிளம்ப முடியும்னு